இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னை மரியாள் வியாகுல அன்னை என்ற தலைப்பிலே நாம் விழா எடுக்கின்றோம். அன்னையை அவர்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் மையப்படுத்தி நாம் தியானித்து, அன்னை அவர்கள் எவ்வளவு விசுவாசமாக இருந்தார்கள், துன்பத்திலும் துயரத்திலும் இறைவனோடு கொண்டுள்ள அந்த அன்பும் நம்பிக்கையும் எந்த அளவும் குறையவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதுவும் குறிப்பாக வியாகுல அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு வார்த்தையும் நாம் சொல்லலாம், பரிவுள்ள அன்னை. காரணம் என்னவென்றால், அவள் துன்புற்றது தனக்காக அல்ல, மாறாக நம்மீது கொண்ட அன்பினாலும் பரிவினாலும். ஆக அந்த 7 நிலைகளில் அன்னை மரியாள் துன்புறுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த 7 நிலைகள் என்ன என்று பார்ப்போம். அதை ஆங்கிலத்திலே 7 சாரோஸ் ஆஃப் மேரி என்று சொல்வார்கள். 7 துயரம். அந்த 7 துயரத்தில் முதல் துயரம் என்னவென்றால், குழந்தை இயேசுவை ஆலயத்திலே கொண்டு செல்லுகின்றார்கள். கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே சிமியோன் என்ற நபர் அந்த குழந்தையை பார்த்து அன்னை மரியாளிடத்திலே ஒரு இறைவாக்கை சொல்லுகின்றார். அதாவது, இந்த குழந்தை, அதுவும் குறிப்பாக இஸ்ராயலில் பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்ற ஒரு இறைவார்த்தை. இன்னொன்று என்னவென்றால், ஒரு வாள் உனது உள்ளத்தை ஊடுருவும். அதாவது அந்த வாள் உள்ளத்தை ஊடுருகின்ற பொழுது அந்த வலி ஒரு நாள் வலி அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் அந்த வலி உனக்கு இருந்து கொண்டிருக்கும் என்றுதான் அதனுடைய அடிப்படை. அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தையை இந்த உலக மீட்புக்காக கொடுக்க வேண்டும், அது ஒரு நிரந்தர வலியை உனக்கு ஏற்படுத்தும் என்பதை அந்த இறை வார்த்தையாக இருக்கின்றது. இரண்டாவது துயரம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஏரோது மன்னன் குழந்தையை கொல்வதற்காக தேடுகின்றான். அந்த நேரத்திலே கனவிலே வானதூதன் எச்சரிக்கப்பட்டு குழந்தையை எகிப்துக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். இந்த ஒரு பயணம் கடினமான ஒரு பயணம். காரணம் என்னவென்றால், அந்த ஊரிலே இவர்களுக்கு யாரையும் தெரியாது. இன்றைக்கு பல்வேறுபட்ட வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஒருவரோடு தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு, ஒருவருடைய அலைபேசியில் அழைத்து பேசுவதற்கு, தங்குவதற்கான இடங்கள், உணவுகள் எல்லாமே நமக்கு இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே கிடைக்கும். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. ஆக அகதிகளாக இன்னொரு நாட்டிற்குள் செல்லுகின்றார்கள். ஆக இயேசுவும் மரியாவும் யோசேப்பும் அகதிகளாக வாழ்ந்தார்களா என்றால் வாழ்ந்தார்கள். அடையாளம் இல்லாத ஒரு இடத்தில், தங்களுக்கென்று எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அங்கே சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக இயேசுவுக்காக, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வலியையும் பொருட்படுத்தாமல், வேதனை பொருட்படுத்தாமல் கடவுளுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தாயாக நிற்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசுவுக்கு 12 வயது இருக்கின்ற பொழுது அவர் காணாமல் போய்விடுகின்றார். அதாவது காணாமல் என்றால், விழாவிற்காக வருகின்றார். எருசலேம் ஆலயத்திலே வந்தவர் இவர்களுடைய கண்களுக்கு படவில்லை. 3 நாட்கள் அவர்கள் அவரை காணவில்லை. அவர்கள் நினைத்து கொண்டார்கள், இயேசு மற்ற உறவினர்களோடு வீட்டிற்கு சென்றிருப்பார் என்று அவர்களும் பெரிதாக அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் 3 நாள் வரை பார்க்கின்றார்கள், குழந்தையை காணவில்லை. இயேசு சிறுவனை காணவில்லை. ஆகவே சொந்த பந்தங்களிடம் விசாரித்து பார்க்கின்றார்கள். அவர்களும் சொல்லுகின்றார்கள், நாங்களும் பார்க்கவில்லை. அவர்கள் மீண்டும் ஆலயத்திற்கு திரும்பி வருகின்றார்கள். காரணம் என்ன? ஒன்று, ஒரு தாய்க்குரிய அக்கறை, தன்னுடைய குழந்தை என்ற ஒரு வழி. இரண்டாவது, கடவுள் ஒரு திட்டத்தை அவர் வழியாக நிறைவேற்ற கொடுத்திருக்கின்றார். ஆக 2 வழிகளையும் ஒரே நேரத்தில் தாங்குகின்றவளாக இருக்கின்றாள். இயேசுவை ஆலயத்திலே மீண்டும் கண்டுகொள்ளுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி திரும்பி வருகிறது. ஆனால் அதுவரை அவள் பட்ட துயரம் வேதனையும் சாதாரணம் அல்ல. இது பொதுவாக எல்லா தாய்மார்களும் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒன்று. 4வது பார்க்கின்ற பொழுது, கல்வாரி பாதையில் இயேசுவை காணுகின்ற நிகழ்வு. மகன் துன்புறுத்தப்படுகிறார், சாட்டைகள் அடிக்கப்படுகிறார், தோள்கள் கிழிந்து தொங்குகின்றன. ஆனால் தாயானவள் மக்களோடு நின்று தன் மகன் படுகின்ற வேதனையை பார்த்து தனக்குள் வேதனைப்பட்டு கொள்ளுகின்றார். மகனின் வேதனை தாய்க்கும் வேதனையை கொடுக்கும்.
ஆக அந்த அடிப்படையிலே தன்னுடைய உடலில் மட்டுமல்ல, தன்னுடைய ஆன்மாவில் வலியை உணர்ந்து இயேசுடைய கல்வாரி பயணத்திலே தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு எளிதான விடயம் அல்ல. மகனுக்கு ஒரு அடிபட்டால் உடனடியாக துடித்து போகின்றவள் தாய். ஆனால் இங்கே அவர் படுகின்ற ஒவ்வொரு வேதனையும் அங்காக அதை கண்கூடாக பார்க்கின்றார். அதை தன்னுடைய உடலில் உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆக இயேசுவோடு இணைந்து அன்னை மரியாளும் அந்த நேரத்தில் துன்புறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஐந்தாவது துயரம் என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவை சிலுவையில் அறைகின்ற அந்த நிகழ்வு. எந்த தாய்க்கும் இப்படிப்பட்ட வேதனை கிடைப்பது சரியல்ல. மகன் சிலுவையிலே 3 ஆணிகளில் தொங்க விடப்பட்டிருக்கின்றார். உடலிலிருந்து இரத்தம் கசிந்து ஓடுகிறது. தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். எவ்வளவு வலிக்கும். பசிக்கிறது என்று சொன்னாலே பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக தாய், பசிக்கிறது என்று சொன்னால் உடனடியாக குழந்தைக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற தாய்மார்கள். ஆனால் இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டு தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். எவ்வளவு வலித்திருக்கும் அந்த தாய்க்கு. ஆக சிலுவை அடியில் நின்று அவர் பட்ட வேதனையும் அனுபவிக்கின்றார். அதோடு அவருடைய மரணத்தையும் அவர் அனுபவிக்கின்றார். 6வது துயரம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் உடலை கீழே இறக்கி அவருடைய மடியில் படுக்க வைத்திருக்கின்றார்கள். கருவாகி உருவாகி குழந்தையாகி அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி அந்த குழந்தையை வளர்த்து இன்று அந்த குழந்தையின் மரண உடலை, இறந்து போன அந்த உடலை தன்னுடைய மடியில் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். வலியின் உச்சம். இறுதியாக இயேசுடைய அடக்கம். ஆக இவ்வாறாக 7 நிலைகளில் மரியா துயரிட்டதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த துயரத்தின் பொழுதும் அவளுடைய நம்பிக்கை, அவள் கொண்ட விசுவாசம் ஒரு அங்கம் கூட குறையவில்லை. அது ஆழமான விசுவாசமாக இருந்தது. ஆகவே இந்த அன்னை மரியாளுடைய இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த உலகில் உங்களுடைய உடலும் சரி, உங்களுடைய மனமும் சரி, எந்த அளவிற்கு வேதனைப்பட்டாலும் கடவுளிடமிருந்து நீங்கள் பின்வாங்கி விடாதீர்கள். கடவுளோடு ஒன்றிணைந்திருங்கள். ஏனென்றால் கடவுள் அதற்குரிய வல்லமையும் வலிமையும் உங்களுக்கு கொடுப்பார். எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்வையும் கொடுப்பார். ஆகவே இந்த உலகம் துயரம் நிறைந்தது. சில காயங்கள் உடலை பாதிக்கும், சில காயங்கள் மனதை பாதிக்கும், சில காயங்கள் ஆன்மாவை பாதிக்கும். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை நாம் தளர விட்டு விடக்கூடாது என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. சிந்தித்தவர்களாக அன்னை மரியாள் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்கள் துயரங்களை பற்றி துடைப்பதற்காக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு அன்னை மரியாள் வழியாக தந்து நாங்கள் இன்றும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய ஆற்றலை மரளையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.